வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் எலும்பு குழம்பு இல்லைன்னா எலும்பு ரசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் எலும்பு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: மார்கண்டம் எலும்போடு சேர்த்து இந்த கொழுப்பு கொஞ்சம் போட்டுங்க. போட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன், ஒரு 2 முருங்கைக்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு படம், ஒரு தக்காளி நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு 10 வெங்காயம், ஒரு முழு தக்காளி. இப்போ தேங்காய் வந்து நான் ஒரு மூடி போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க தேங்காய். உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும், அதனால நான் ஒரு 1/2 மூடி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, அதோட ஒரு ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன், ஒரு 2 பட்டை, ஒரு 2 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். மட்டன் இப்போ எலும்பு கொழுப்போடு நான் போட்டிருக்கேன். நெஞ்சு எலும்பு இல்லது மார்கண்ட எலும்பு. இப்போ இதோட குழம்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், நம்ம எடுத்த 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இப்போ குக்கரை மூடி நம்ம ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து நம்ம அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்து போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து எடுக்கிற காஞ்ச மிளகா, சோம்பு, மிளகு இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு நம்ம வதக்கி தேங்காவோட சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து மிளகாய் வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுருக்கோம். இப்போ எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 2 பட்டை, லவங்கம், ஏலக்காய் சிறிதளவு, காஞ்ச மிளகா நான் ஒரு 6-7 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு இது கூட நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம் பேஸ்ட்டு. நம்ம போட்ட பொருள்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. எனக்கு இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தேவை போட்டிருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டையும் இது நல்லா வதக்கிங்க. இது இந்த சூடுலேயே இந்த மசாலாலாம் நல்லா வந்து வதங்கி வந்துடும், பச்சை வாசனை போன மாதிரி இருக்கும். இப்போ இதோட நம்ம வந்து தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். மறுபடியும் நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு எடுத்து வச்ச ஒரு 10 சின்ன வெங்காயமும் இந்த ஒரு தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச அந்த மசாலா பொருளோட இதையும் சேர்த்து தேங்காவோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ எலும்பு குழம்புக்கு தண்ணி விட்டு நம்ம எலும்பை ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போது எலும்புலாம் நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போது நம்ம குழம்பு வந்து இது எனக்கு பத்தாது. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நான் தண்ணி போல் தான் வைக்க போகிறேன் மட்டன் எலும்பு குழம்பு. இதோட நம்ம அரைச்ச மசாலாலாம் போட்டு கொதிக்க வைக்கணும். இது கிராமத்து பக்கம்லாம் வைப்பாங்க இந்த மாதிரி தண்ணி குழம்பு, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள், உப்பு காரம் எல்லாம் போதுமானு பாருங்கள். இல்லைன்னா தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். காரம் போதும். இந்த மட்டன் குழம்பு வந்து இந்த பச்சை வாசனைலாம் போய் கொதித்து நல்லா காஞ்சிகிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம தேவையான காய்கறி, முருங்கைக்காய் நல்லாயிருக்கும் இதுக்கு, உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், கத்திரிக்காய் தேவைப்பட்டால் போட்டுங்க. நான் இப்போ போடலை. 2 முருங்கைக்காய் மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டுங்க, நல்லாயிருக்கும். தோலோடு தான் நான் போடுறேன், அது மாதிரி நல்லா கழுவி வாஷ் பண்ணி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். தோலோடு போட்டிங்கன்னா 2 உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த குழம்புக்கு 2 தக்காளி தேவைப்படுதுன்னு சொன்னேன். இப்போது ஒரு தக்காளி நான் வந்து அரைச்சி போட்டுட்டேன், இன்னொரு தக்காளி பொடியாக கட் பண்ணி இதிலே போட்டுடுறேன். நம்ம ஒரு 100 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இதிலே பச்சையாக சேர்த்துக்க வேண்டியது தான். மசாலா அரைச்ச மசாலா, தேங்காவோட அரைச்ச மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ இந்த காய் வந்தோடனே நம்ம வந்து இறக்கி குழம்பை தாளிச்சிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, பேருக்கு ஒரு 2 பட்டை லவங்கம் போட்டிருக்கேன், ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கருவேப்பிலை. இப்போ நம்ம போட்ட வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இதோட கடைசியாக நம்ம வந்து ஒரு பிரிஞ்சி இலை மட்டன் குழம்புல ஊற்றிடலாம். மட்டன் எலும்பு குழம்பு, மட்டன் எலும்பு ரசம், இது வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.